ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தின ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மழை தண்ணியை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது மழை தண்ணியை குடிக்கலாமா குடிக்க கூடாதா, அப்படி குடிச்சாக்க நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 60% வரைக்கும் தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணி பாத்தீங்கன்னா கழிவுகள் மற்றும் வேர்வை வழியாக வெளியே வந்துடும் இல்லைங்களா. நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீரை நம்ம குடிக்கிறது மூலமா மட்டுமே தாங்க நீர் சத்து இழக்காம நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் இல்லைங்களா. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம குடிக்கிற தண்ணி எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தாங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா குழாய், கிணறு அப்படின்னு சொல்லி சுத்தமான தண்ணியை தாங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களாவே அது கண்டிப்பா பாட்டில் தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே பழகிடுச்சுங்க. அப்படி குடிக்கும் தண்ணி சுத்தமான தண்ணியா, பாதுகாப்பான தண்ணியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். வகையில தான் பாத்தீங்கன்னா ஏன் மழை தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மழை தண்ணி தாங்க நிலத்தடி நீரையே மேம்படுத்துது. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீடுக்கு பக்கத்திலே மழை நீர் சேகரிப்பு தொட்டி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்தடி நீருக்கு மழை நீர் தாங்க ஒரு பாதுகாப்பானது. தண்ணிக்கும் நிலத்தடி தண்ணிக்கும் அதிகமா வித்தியாசம் இருக்குங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மழை தண்ணி தாங்க இருக்கிற தண்ணியிலே ருசியான தண்ணி, அதுவும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான தண்ணியை கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடிச்சிட்டு இருக்க மினரல் வாட்டரை விட மழை தண்ணி தாங்க ரொம்பவும் ஆரோக்கியமான தண்ணி. ஓகேங்களா. ஓகேங்க, இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மழை தண்ணியை ஏன் குடிக்க கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா. அதுதாங்க இப்ப பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏன் செய்யக்கூடாது, அது ஏன் செய்யணும், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்மளுக்குள்ளே நம்ம நிறைய கொஸ்டினை கேட்டுக்கிட்டாதாங்க நம்மளுக்கு அதனுடைய பதில் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. முதல்ல நிலத்தடி நீருக்கும் மழை நீருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் வாங்க. கிணத்து தண்ணி, ஏரி தண்ணி, நிலத்தடி தண்ணி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த எல்லா தண்ணியிலுமே பாத்தீங்கன்னா காரத்தன்மையும் தாது உப்பும் இருக்குங்க. ஆனா மழை தண்ணியில பாத்தீங்கன்னா காரத்தன்மையும் குறைவு, உப்பு தன்மையும் குறைவுங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அமிலத்தன்மையும் இருக்குங்க. நிலத்தடி நீரில சோடியம், கால்சியம், மெக்னீசியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சத்துமே இருக்குங்க. ஆனா இது எதுவுமே பாத்தீங்கன்னா மழை தண்ணியில இல்லைங்க. ஆனாலுமே பாத்தீங்கன்னா மழை தண்ணி தாங்க இருக்கிறதுல சுத்தமான தண்ணி. மழை தண்ணி சுத்தமான தண்ணி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சயின்டிபிக்குமே ப்ரூஃப் ஆகலைங்க, யாருமே சொல்லவும் இல்லை. ஓகேங்களா. நீங்க மழை தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சுத்தமான பாத்திரத்துல சுத்தமா இருக்கிற இடத்துல இருந்து அதை சேமிச்சு வச்சு, அதாவது 6 நாளைக்கு அப்புறம் நீங்க அதை குடிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு சளி, ஜுரம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா. சரிங்க, முன்னோர்கள் காலத்தெல்லாம் மழை தண்ணி தாங்க குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தை எந்த ஒரு மாசுமே கிடையாது இல்லைங்களா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மாசும் அதிகமா இருக்குது, ஆரோக்கிய குறைபாடும் நிறைய இருக்குது இல்லைங்களா. அதனால மழை தண்ணியும் கண்டிப்பா மாசுபட்டு தாங்க இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.